அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். சனி பகவானால் யாருக்கெல்லாம் திருமணம் சனி பயிற்சியால இருக்கு, இதுதான் நம்ம இப்ப பார்க்கணும். சனி பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணிதப்படி, அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025 மார்ச் மாசம் 29ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அவர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கும்பராசியில கோச்சாரத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்தவர் அங்கிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை நைட்டு சுமார் ஒரு 9:43 மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சனி பகவானுடைய பயிற்சி கிட்டத்தட்ட சுமார் ஒரு 2.5 ஆண்டுகள் எப்பயுமே. இங்க மீன ராசியில அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் 2 மாசம் 26 மாதங்கள் கோச்சாரத்துல அங்கே இருக்கார் மீன ராசியில. மீன ராசியில பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்கள் இருக்கு. பூரட்டாதின்னா குரு, உத்திரட்டாதின்னா சனி, ரேவதின்னா புதன். இந்த 3 நட்சத்திரத்தின் வழியாக தான் சனி பகவான் இந்த 26 மாசம் சஞ்சாரம் பண்ண போறார். அவருடைய பார்வை இது எல்லாத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு யாருக்கெல்லாம் திருமண யோகம் உண்டு அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது திருமணம் எல்லாருக்கும் இருக்கும், ஆனா ஒரு சிலருக்கு காலம் தாழ்ந்த திருமணங்களாக இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையில இதுவரைக்கும் திருமணமே வேண்டான்னு இருந்தவங்களுக்கும் திருமணத்துக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் சனி பகவானால் உண்டு. ஏன் இத சொல்றோம் அப்படின்னா, சனின்னா டிலேன்னு அர்த்தம், காலதாமதம்னு அர்த்தம். வாழ்க்கையில நம்ம பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் நம்ம அத்தனை பேருடைய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா அது சனி பகவான் மட்டும்தான். நம்முடைய சின்ன ஆசைகளாக இருக்கட்டும், பெரிய ஆசைகளாக இருக்கட்டும், எந்த ஆசையும் பூர்த்தி பண்ணக்கூடியவர் சனி பகவான். இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர் தான். ஆக நம்ம வாழ்க்கையில நிகழக்கூடிய அத்தனை மகிழ்ச்சிகரமான விஷயத்துக்கும் நல்ல விஷயங்களுக்கும் முக்கியமான கிரகம் எதுன்னா சனி பகவான் தான். அதனாலதான் அவருக்கு சோடியாக்ல 11வது ராசியை கொடுத்தாங்க. 11ஆம் இடம் கும்பராசி, மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் அதிபதியானவர் சனி. கும்பம் அப்படின்னா 11 அப்படின்னா நம்முடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் பூர்த்தி ஆகக்கூடிய விஷயம், அல்லது இடம் அல்லது வீடு. அதை யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா சனி பகவானுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட சனி பகவான் இந்த கிட்டத்தட்ட சுமார் 26 மாதங்கள் பயிற்சி ஆகிறார் மீனராசியில. யாருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் திருமணத்தை அவர் கொடுப்பார். இங்க நம்ம பார்க்குற விஷயங்கள் அத்தனையும் பொது பலன்கள், அதுல சனி பகவானால் ஏற்படக்கூடிய பலன்கள். எல்லாருக்குமே திருமண யோகம் இருக்கு, ஆனா யாருக்கெல்லாம் சீக்கிரம் நடக்கும், இந்த இது வரைக்கும் நடக்காதவங்களுக்கெல்லாம், அல்லது இது வரமே திருமணமே வேண்டான்றவங்க, மேரேஜை தள்ளி போனவங்க, யாருக்கெல்லாம் குயிக்கா அவருடைய பயிற்சிக்கு அப்புறம் நடக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் இப்ப பாக்குறோம். அப்படி பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் விருச்சக ராசியில நீங்க பிறந்திருந்தீங்கன்னா, இது வரைக்கும் உங்களுக்கு திருமணம் டிலே ஆயிட்டு இருந்தவங்களுக்கு, அல்லது திருமணமே வேண்டான் இருந்தவங்களுக்கு, திருமணம் தள்ளி போனவங்களுக்கு, லைஃப்ல எவ்வளவு தூரத்துக்கு நீங்க உங்களுடைய திருமணத்துக்காக முயற்சி பண்ணி தள்ளி போயிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் சனி பகவான் திருமணத்தை நடத்தி கொடுப்பதற்கு தயாராயிட்டார்னு அர்த்தம். ஆக உங்களுடைய மனைவி ஸ்தானத்தை, உங்களுடைய கணவன் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்க ஆரம்பிப்பார். குறிப்பா இதுவரைக்கும் விருச்சக ராசியில பிறந்த உங்களுக்கு 4ஆம் இடத்துல கோச்சாரத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த 4ஆம் இடம் அர்த்தாஷ்டமா சனி. அந்த அர்த்தாஷ்டமா சனியா இருந்த சனி பகவான் தான் இப்ப 5ஆம் இடத்துக்கு வர்றார். 5ஆம் இடம் அப்படின்னாலே வாழ்க்கையில மகிழ்ச்சி, சந்தோஷம்னு அர்த்தம். வாழ்க்கையில கடந்த காலங்கள்ல துன்பம், துயரம், வேதனை இதையே கஷ்டப்படுத்திட்டு இருந்த நீங்க பெரிய லெவல்ல ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் இல்லை. அதே சனி பகவான் உங்களுக்கு வீடை கொடுத்துருக்கலாம், இடத்தை கொடுத்துருக்கலாம், மனையை கொடுத்துருக்கலாம், வண்டி வாகனங்களை கொடுத்துருக்கலாம், எல்லாத்தையும் கொடுத்துருந்தால் கூட நம்மளை அறியாத சந்தோஷம் என்பது நம்மளை விட்டு விலகி இருக்கும். அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு இப்ப பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் முதல்ல உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், உங்க வீட்டுல சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு உங்க குடும்பத்திலையும் உண்டு. அதுலயும் விருச்சிக ராசியில பிறந்த யாருக்கெல்லாம் உங்களுடைய 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால இது வரைக்கும் நான் மேரேஜ் வேண்டான்றவங்களுக்கும், திருமணம் உண்டு டிலே ஆனவங்களுக்கும் கண்டிப்பாக
திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சனி பகவானால் உண்டு. நீங்க ஆண் பெண் யாராக இருந்தாலும் உங்களுடைய விருப்பம் ஆசை அபிலாசை பூர்த்தியாகும். சனி பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 2ஆம் இடம் உங்கள் குடும்பத்துக்குள் வரக்கூடிய ஒரு புது மரபு. திருமணமாகி ஒரு மனைவி வரலாம், கணவன் வரலாம், 2 பேர்ல யாராவது வரலாம். அது குடும்பத்துல மருமகனோ மருமகளோ வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் கொடுக்கக்கூடியவர் விருச்சிக ராசியில பிறந்த சனி பகவான் உங்களுக்கு செய்ய தயாரா இருக்க. ஆக இதுவரைக்கும் டிலே மேரேஜ் ஆனவங்க, டிலே மேரேஜ் வேலை திருமணம் மறுக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் சனி பகவான் திருமணத்தை நடத்தி கொடுப்பார். நீங்க ரிஷபராசியில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் சனி பகவானுடைய இந்த பயிற்சி காலத்துல திருமணம் உண்டு. இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்த்தார். 4ஆம் இடம் அப்படின்னாலே குடும்பத்துல சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுல நிறைய தடைகள், அல்லது ஒரு சுப நிகழ்ச்சிக்கும் இன்னொரு சுப நிகழ்ச்சிக்கும் நீண்ட இடைவெளி இருப்பதற்கான சூழ்நிலைகள், இதையெல்லாம் சனி பகவான் கடந்த காலங்கள்ல உண்டு பண்ணிட்டு இருந்தார். இப்ப ரிஷபராசியில பிறந்த உங்களுக்கு கோச்சாரத்துல அவர் உங்களுடைய லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 11ஆம் இடம் தான் நம்முடைய வாழ்க்கையில விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் பூர்த்தி ஆகுது. அங்கிருந்து சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்க ராசியவே பார்க்கிறார். அப்ப வாழ்க்கையில நீங்க என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது அத்தனையும் பார்க்கக்கூடிய சனி பகவான் ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு உங்களுடைய 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 5ஆம் இடம்னாலே நம்ம சொன்னதான் மகிழ்ச்சி, சந்தோஷம், குடும்பத்துல சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள். அந்த சனி 8ஆம் இடத்தை பார்வையிடுகிற சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் உங்களுடைய அத்தனை திருமணத்திற்கான விஷயங்களே நடத்தி கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். ஆக ரிஷபராசியில பிறந்த உங்களுக்கு ஆண் பெண் யாராக இருந்தாலும் திருமணத்திற்கான வாய்ப்பு சீக்கிரம் இருக்கு. அடுத்து நீங்க கன்னி ராசியில பிறந்திருந்தீங்கன்னா கடந்த காலங்கள்ல உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தா அது இப்ப கோச்சாரத்துல அந்த சனி பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு வர்றார். இங்க நம்ம மேரேஜ் அப்படி திருமணம் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது முதல் திருமணம், 2வது திருமணம். ஆக யாருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் மேரேஜ் நடக்கணுமோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் உண்டு, யாருக்கெல்லாம் செகண்ட் மேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அவங்களுக்கும் உண்டு. அதுலயும் குறிப்பா கன்னி ராசியில பிறந்த உங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறம் சீக்கிரம் உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சனியினாலே காலதாமதப்படுத்தினால் கூட எந்த சனி உங்களுக்கு வாழ்க்கையில தடை பண்ணாரோ அவர் தான் நடத்துவார். இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல உங்களுடைய 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்றீங்களோ உங்களுக்கு 2வது திருமணத்திற்கான வாய்ப்பும் இந்த பயிற்சியில கன்னி ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த சனி பகவான் உங்களுடைய ராசியவே பார்க்கிறார். அப்படி இருந்தாலே உங்க ராசியை பார்த்தாலே அவருக்கு உங்களுக்கு திருமணம், ஆண் பெண் யாராக இருந்தாலும் திருமணத்திற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்களை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். நீங்க அடுத்து மீன ராசியில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் திருமணம் தள்ளி போயிருந்தால் கண்டிப்பாக திருமணம் உண்டு. கடந்த காலங்களில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல 7.5 சனியாக இருந்த சனி பகவான் இப்ப மீன ராசிக்கு ஜென்ம சனியாக வந்திருக்கார். ஜென்ம சனி காலத்துல எனக்கு எப்படி திருமணம் நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. கண்டிப்பாக திருமணம் உண்டு. என்ன சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் திருமணம், கணவன் அல்லது மனைவி 2 பேர்ல யாரையாவது ஒரு ஆளை சொல்றது. அந்த இடத்த சனி பகவான் பார்க்கக்கூடிய இந்த காலங்கள்ல கண்டிப்பாக திருமணம் உண்டு. அது மட்டுமல்ல, சனி பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். 3ஆம் இடம் அப்படின்னாலே என்கேஜ்மெண்ட்னு அர்த்தம். கடந்த காலம் நீங்க பார்த்த பொண்ணு மாப்பிள்ளை எல்லாருக்கும் நிச்சயமாயிட்டு இருக்கும், திருமணம் ஆயிட்டு இருக்கும், உங்களுக்கு டிலே ஆயிட்டு இருக்கும். அந்த நிலைமைகள் மாறி என்கேஜ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அல்லது இதுதான் பொண்ணு இதுதான் பையன் அப்படிங்கிற மாதிரி டிசைட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் இருக்கு. நீங்களே இது வரைக்கும் திருமணத்தை தள்ளி போஸ்ட்போன் பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது நான் வேண்டாம் திருமணம் எனக்கு வேண்டாம் எனக்கு அதுல விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்க விலகி நின்றிருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையிலும் நிறைய ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா இந்த சனி பயிற்சியில இருக்கு. அப்படி பார்க்கிற போது மீன ராசியில பிறந்த உங்களுக்கு சனி பகவானால் உங்க வாழ்க்கையில் மாற்றம், குறிப்பாக திருமணம் கண்டிப்பாக உண்டு. அடுத்தபடியாக நீங்க மகர ராசியில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதே உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வர்ற 3ஆம் இடம் இறைவன் தோன்றா துணையாக இருக்கக்கூடிய ஸ்தலம். அந்த இடத்துக்கு சனி பகவான் வர்றார். மகர ராசிக்கு இது வரைக்கும் என்கேஜ்மெண்ட்டுக்கே போகாத ஜாதகங்களுக்கு எல்லாருக்கும், ஆண் பெண் எல்லாருக்கும் முதல்ல வாழ்க்கையில ஒரு உறுதி பண்ணுவதற்கான சூழ்நிலைகள், வாழ்க்கையில இதான் அப்படிங்கிற மாதிரி டிசைட் ஆகிறதுக்கான வாய்ப்பு,
அடுத்தபடியாக சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். நான் முதலே சொன்ன 5ஆம் இடம் என்பது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடப்பதற்கான வாய்ப்பு, நீங்களும் அதுல ஒரு ஆளா இருப்பதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இருக்கு. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். யாரெல்லாம் 2வது திருமணத்திற்கோ அல்லது அதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவார். இதுவரைக்கும் முதல் திருமணம் நடக்காதவங்களுக்கு முதல் திருமணத்துக்கான வாய்ப்பு, தெய்வ அனுகூலத்தை கொடுப்பார். குறிப்பா அதிர்ஷ்டம், நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம்னா நமக்கு அதிர்ஷ்டமே இல்லையோ அப்படின்னா, அந்த அதிர்ஷ்டத்தை மகர ராசியில பிறந்த உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பார். உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 9ஆம் இடம் அப்படின்னாலே தெய்வம்னு அர்த்தம், தெய்வ அனுகூலம்னு அர்த்தம். இதுவரைக்கும் தெய்வம் விலகி நின்ற காலங்கள் போய் கும்பிட்ட தெய்வம், குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எதை கும்பிட்டாலும் ஒன்றும் காரியம் நடக்கல, எவ்வளவு கோயில் போயாச்சு, பரிகாரம் பண்ணியாச்சு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் திருமணத்திற்கான வாய்ப்பை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். அடுத்தபடியாக நீங்க கும்ப ராசியில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு இந்த பயிற்சி முழுவதுமே இருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசியிலே ஜென்ம சனியாக இருந்தவர் அவர் இப்போ உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. 2ஆம் இடம் குடும்பம்னு அர்த்தம். ஸோ 2ஆம் இடத்துக்கு வந்துட்டாலே குடும்பம் இதுவரைக்கும் அமையாமல் இருந்தால் குடும்பத்தை அமைப்பதற்கான வாய்ப்பு. அது மட்டும் இல்ல, இந்த சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் கூட்டு குடும்பமாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு, இது அத்தனையும் உங்களுக்கு செய்வார். அது மட்டும் இல்ல, சனி பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்தை பார்க்கிறது தடை, ஆனாலும் அவர் 11ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 11ஆம் இடம் நம்முடைய ஆசைகள், அபலாசைகள் பூர்த்தியாகுது. ஆக இதுவரைக்கும் திருமணம் வேண்டாம் இருந்தவங்க, குடும்பத்தை அமைக்க முடியாமல் இருந்தவர்களுக்கு எதிர்பாராத விதமாக திருமணம் நடப்பதற்கான சூழ்நிலைகள், குடும்பத்தை அமைப்பதற்கான வாய்ப்புகள், குடும்பத்துல ஒரு கணவன் அல்லது மனைவி வருவதற்கான சூழ்நிலைகள், அடிஷனலா ஒரு நபர் வருவதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் சனி பகவான் செய்வார். ஆக இந்த 2025 சனி பகவானுடைய பெயர்ச்சி கிட்டத்தட்ட 2027 ஜூன் மாசம் வரைக்கும் இருக்கு. 26 மாதங்கள். இந்த 26 மாதங்கள்ல எப்ப நடக்கும் அடுத்து நம்ம பார்க்கிறோம். அவர் பெயர்ச்சியை ஒட்டியே உங்களுக்கு எல்லாம் சீக்கிரம் அதற்கான வாய்ப்புகளை சனி பகவான் கொடுப்பார். இந்த ராசியில சொன்னவங்களை தவிர விட்டு போனவங்க யாரும் பெருசா ஒன்னும் ஒரி பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதுல சொன்னவங்களுக்கு எல்லாருக்குமே திருமணம் நடக்கணுங்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஆனாலும் கோச்சாரத்துல சனி பகவான் இங்கங்க இருக்கக்கூடிய இடங்கள், அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள் வாயிலாக உங்களுக்கு செய்வார். ஏன்னா நான் முதலே சொன்னேன், குரு உடைய நட்சத்திரத்துல அவர் சஞ்சாரம் பண்ணுவாருன்னு, அதுவும் உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, குரு பகவானுடைய பயிற்சியும் இந்த சனி பகவானுடைய காலங்கள்ல இருக்கு. 2.5 வருஷத்துல கிட்டத்தட்ட 2 முறை குரு பகவானுடைய பயிற்சி இருக்கு. இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நம்ம இப்ப பலன் பார்த்துருக்கோம். இருந்தாலும் இதுல விட்டு போனவங்க யாரும் பெருசா ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் ஒன்று இருக்கு, அது உங்களை இயங்கிக்கிட்டே இருக்கும். அந்த அடிப்படையில பார்க்கிற போது உங்களுக்கும் திருமணத்திற்கான வாய்ப்பு சீக்கிரம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. இந்த திருமணம் இதுவரைக்கும் தள்ளி போனவங்க, டிலே ஆனவங்க, மறுக்கப்பட்டவர்கள், திருமணத்திற்கான முதல் திருமணம், 2வது திருமணம், கலப்பு திருமணம், இது எதுவாக இருந்தாலும் பொதுவாக திருமணம் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலைகளை சனி பகவான் உண்டு பண்றதாக இருந்தால், நீங்க என்ன ஒரே ஒரு விஷயம், நீங்க யாருக்கும் எதுவும் கோயிலுக்கு எதுவும் போகணுங்கிறது இல்லை, பெரிய லெவல்ல பரிகாரம் பண்ணலாம் கூட இந்த சனி பகவானுடைய அனுகூலம் வேணும்னா ஒன்றே ஒரு விஷயம், சனினால வயதானவர்கள் அர்த்தம், மூத்தோர்கள் அர்த்தம், நம்முடைய முன்னோர்கள் அர்த்தம். நம்முடைய தாத்தா பாட்டி இருந்தாலும் சரி, அப்பா அம்மா இருந்தாலும் சரி, வயதானவர்கள் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்க பெரிய லெவல்ல உதவி பண்ணுங்க. இதுவே நாம் சனி பகவானுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பிரதி. அது உடலாலும், மனதாலும், உள்ளத்தாலும், செயலாலும் நீங்க செய்யக்கூடிய வயதானவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த உதவி கண்டிப்பாக நேரடியாக சனி பகவானுடைய அனுகூலம், அனுகிரகம் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த அடிப்படையில யாருக்கெல்லாம் திருமணம் மறுக்கப்பட்டிருக்கோ, திருமணம் தள்ளி போயிட்டு இருக்கோ, திருமணமே வேண்டாம் இருந்தவங்களுக்கும் வாழ்க்கையில் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உண்டு. நன்றி, வணக்கம்.